3 cheers. ஏய் முதல் ரவுண்டுக்கு தான் 3 cheers. மூணாவது ரவுண்டுக்கு எதுக்கு? இல்ல உங்க ரெண்டு பேர் காம்பினேஷன்ல வந்த 3 படங்களும் 100 days ஓடி இருக்கு. அதான் தனித்தனியா சொல்லாம மொத்தமா 3 cheers. டைரக்டர் சார், நீங்க போன 2 படத்துக்கும் பார்ட்டி கொடுக்கலங்கறத இப்படி சொல்லி காட்டுறான். இப்பதான் சொல்ல முடியும். ராமநாதன், படம் ஓடினா 3 cheers, ஓடலன்னா 3 tears. நான் தண்ணி அடிச்சு பேசுறேன்னு நினைக்காதீங்க. ஆத்மார்த்தமா சொல்றேன். இந்த படத்தோட வெற்றிக்கு முக்கியமான காரணங்கள்ல உங்க மியூசிக்கும் ஒண்ணு. அது என்ன முக்கியமான காரணங்கள்னு பன்மையில சொல்லி கூட்டத்தை சேர்க்கிறீங்க? 2 ரவுண்டு போட்டாச்சு இல்ல, தைரியமா ஒத்துக்குங்க. படம் 100 நாள் ஓடுறது ஒரே காரணம் எங்க அண்ணாவோட மியூசிக் தான். ரோஸ்டப்ல சிரிச்சு மழுப்புனா அது என்ன அர்த்தம்? சார், உங்க அசிஸ்டன்ட் குடிச்சிட்டு நல்லாவே உளறாரு. ஒத்துக்கிறேன், உங்க அசிஸ்டன்ஸ் எல்லாம் குடிக்காமலே உளருவாங்க. ஏய் இருடா, அவர் ஏதோ சொல்ல வராரு. என்ன சார்? அந்த காலத்துல ஹரிதாஸ், ஸ்ரீலகண்டர்லாம் படம் முழுக்க பாட்டா வரும். அது பாட்டுக்காக ஓடிச்சா ஒத்துக்கலாம். இப்ப எப்படி சார்? என்ன ஹரிதா தேவதாஸ் அந்த காலத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? இன்னைக்கு இந்த படம் ஓடுனது காரணம் அண்ணாவோட பாட்டு இல்லைங்கிறீங்களா? அப்படி சொல்லல, பாட்டும் காரணம்னு நான் சொல்றேன், பாட்டு மட்டும் தான் காரணம்னு நீங்க சொல்றீங்க. அவன் மட்டும் இல்லையா, ஊரே அதான் சொல்லுது. ஊர் இல்ல, உங்களை சுத்தி இருக்குதே ஒரு கும்பல், உங்களை பூ போட்டே அழிச்சிருவானுங்க. உதாரணத்துக்கு நம்ம படுத்தி எடுத்துப்போமே, 5 பாட்டு இருக்கு, மொத்தம் 2 ரீல் வருமா? மீதி 12 ரீல். இந்த 12 ரீலையும் மக்கள் உட்கார்ந்து சுவாரஸ்யமா ரசிக்க முடியா? கதை, திரைக்கதை, வசனம், டைரக்ஷன் இதெல்லாம் இருக்கு இல்லையா? விளையாட்டா? அப்போ அந்த 2 ரீலையும் கதை, திரை, கதை, வசனம், டைரக்ஷன் போட்டு ஒப்பிக்க வேண்டியது தானே? எதுக்கு பாட்டு? யார் கேட்டா? இதுல இருந்த வெள்ளக்கார மாதிரி படம் எடுங்கயா. பாட்டே இல்லாம மரத்தை கட்டுப்பிடிச்சு ஹீரோ ஹீரோயின் லொகேஷன் மாறி மாறி பாடுவாங்க. பாவம் அந்த குரூப் டான்சர்ஸ் பஸ்ஸை பிடிச்சி ட்ரெயினை பிடிச்சி அவங்க போற லொகேஷன் எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. எதுக்கு? அதுவும் ஒரே மாதிரி ட்ரெஸ் ஜிகி ஜிகின்னு எல்லாருக்கும். எல்லாம் தெரிஞ்சு நீங்களே இப்படி சொல்லக்கூடாது. சினிமாங்கிறது ஒரு விஷுவல் மீடியா. என்னையா போடலங்க விஷுவல் மீடியா? ஆடியோ ரைட்ஸ் வித்த காசுல தானே ஆல் இந்தியா லெவல்ல இன்னைக்கு பாதி படம் எடுத்துட்டு இருக்கானுங்க. என்ன டைரக்டர் சார், நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க மௌனமா இருக்கீங்க. சொல்லுங்க சார், நான் சொல்றது கரெக்டா இல்ல உங்க ஆள் சொல்றது கரெக்டா? அண்ணா விடுங்க அண்ணா. என்னடா கதை? கதை இருந்தா படம் ஓட்டுமா? மியூசிக் என்ன ஐயா? முதல் 50 நாள் உங்க கதைக்காக டைரக்ஷனுக்காக படம் ஓடுது. அதுக்கப்புறம் ரிப்பீட் அட்டென்ஸ் எதுக்கு வரும்? பாட்டுக்காக தானே. ரிலாக்ஸா எல்லாரும் பாக்குறாங்க. பாக்கட்டியா? பாக்கட்டும். ஹலோ எல்லாரும் ஒரு நிமிஷம் இங்க பாருங்க. ஒரு சினிமா ஓடுறதுக்கு கதையும் டைரக்ஷன் தான் முக்கியம். நீங்க சொல்றேன், நான் சொல்றேன். ஹலோ என்ன நான் பேசிக்கிட்டே இருக்கேன்? என்னடா சண்டைன்னு வந்தா நின்னு பேச வேணாமா? ஹலோ, யாருங்க? டைரக்டர் சார் இருக்காருங்களா? பாத்ரூம்ல இருக்கேன்னு சொல்லு. எத்தனை தடவை ஃபோன் பண்ணாலும் லைன்ல வர மாட்டேங்கிறாரு. ரொம்ப கோவமா இருக்காருன்னு நினைக்கிறேன். ஐயோ, நைட்டு வேற ஓவரா தண்ணி அடிச்சுட்டு கண்டபடி பேசியிருக்கேன் போல இருக்கு. எவ்வளவு பெரிய டைரக்டர் எனக்கு வாழ்வு கொடுத்தாரு ஒரு மனுஷன் நோக்கஷ்டன்னு. ஏன் இவ்வளவு பேசியிருக்கேன், திருப்பி ஒரு வார்த்தை கூட பேசலங்கிறிய? அதான் எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ராமநாதா கூட தானே இருந்த, என்ன இழுத்து போட்டுக்கலாம்ல, தடுத்து நிறுத்திருக்கலாம்ல. சும்மாவே அண்ணாவுக்கு நாக்குல சனி. தண்ணி உள்ள போயிட்டா கேட்கணுமா? சனி ஞாயிறு திங்கள்னு ஒரு வாரமே குடியிருக்கும். பாட்டு மட்டும் இருந்தா படம் ஓடிடுமா? நாம என்ன சினிமாவை ஆல் இண்டியா ரேடியோல போட போறோம்? பேசக்கூடாதெல்லாம் பேசிட்டு இப்ப அவர் பேசல எப்படி? அவர் படத்திலே யாரும் பேசுறது இல்ல, வசனம் ரொம்ப கம்மி. மொத்த படத்தோட வசனத்தை ஒரு சின்ன ஸ்டாம்புக்கு பின்னாடி எழுதிடுறதா கேள்வி. எனக்கு என்னவோ இந்த விஷயம் கொஞ்சம் பிரச்சனையாகும் போல தோணுது. ஹாய். பங்களா மாதிரி ஒரு வீட்ல தங்க வேண்டியவ எனக்காக இப்படி ஒரு ஹோட்டல் ரூம்ல தங்குறியே. தேங்க் யூ. அதெல்லாம் ஓகேங்க. பேஸ்ட் எல்லாம் இருக்கு. என்ன விஷயம்? டைரக்டர் வேணு மகாதேவன்ல அவரே எங்க அப்பா குடிச்சிட்டு தப்பா பேசிட்டாரு. அப்படி அவரை பேசினதுக்காக வருத்தப்பட்டு எங்க அப்பா ஃபீல் பண்றாரு. பாவமா இருக்கு. பியூட்டிஃபுல். கட் இட். ராஜ்குமார், கோயில் சீன்லயும் குஷிக்கு கண்டினியூட்டி ட்ரெஸ் தான், சேம் yellow saree. அப்புறம் டப்பிங் தியேட்டர் போட்டாச்சா? கோபி கிட்ட என்ன வந்து சிஆர் கண்ணன் வீட்ல இருந்து வரேன். நேத்து நைட் பார்ட்டில குடிச்சிட்டு உங்களை பத்தி தப்பா பேசிட்டாரா? நீங்க ஒரு வார்த்தை மன்னிச்சேன்னு சொல்லணும்னு எதிர்பார்க்கறாரு. போன உங்ககிட்ட பேசணும் ட்ரை பண்ணாரு, ஆனா முடியல. வீட்ல ஃபோன் பண்ணி அவர் குடிப்பாரு, போதையில கண்ணா பின்னான்னு உளறுவாரு, அப்புறம் ஆளை விட்டு மன்னிச்சிருங்கன்னு உடனே நாங்க மன்னிச்சிடணுமா? நீ யார் அவர் பிஏவா? டிரைவர். ரைட் சார். ஹலோ செக்யூரிட்டி சார்,
கிளப்ல மெம்பர் இல்லாதவங்க உள்ள வரக்கூடாதுன்னு வாசல்ல பெருசா போர்டு போட்டு வச்சிருக்கீங்கல்ல, அப்புறம் ஏன் கண்டவங்க எல்லாம் உள்ள வர்றீங்க? இல்ல சார் உங்களுக்கு தெரியும்னு சொன்னார் சார், அதனால நிறைய பேருக்கு என்ன தெரியும், எல்லாரையும் உள்ள அனுப்புவியா? சிஆர் கண்ணன் விஷயமா நீ என்ன எத்தனை தரம் பார்த்தாலும் நீ நினைக்கிறது நடக்காது. சார் நீங்க ஒரே ஒரு தடவை வெளியே அனுப்புப்பா. யோ போயா. ஐயோ பேர் என்ன? பாண்டி. சிஆர் கண்ணனுக்கு நீ என்ன டிரைவர் மட்டும்தானா இல்ல? அன்னைக்கு பார்ட்டில நான் அப்படி பேசிருக்க கூடாது, என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனா மறக்கிறதுக்கு மனசு இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க டிரைவர் பாண்டிக்கு சொல்லுங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஷூட்டிங்கு, பில்லியர்ட்ஸ் கிளப், ரோடு, வீடுன்னு எங்க போனாலும் என் பின்னால சுத்தி சுத்தி வந்து ராத்திரி பூரா மழையில் நின்று என் மனசை மாத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் தான் காரணம். இருக்காருமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா பேசுவாங்களா சித்ரா, அவங்க போன்ல பாடுறாங்க. என்னது? இல்ல பாடுவாங்களா சித்ரா, அவங்க போன்ல பேசுறாங்க. ஹலோ வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்கேன், அது கும்பாபிஷேகம் பண்ணலான்னு. காலனி ஜனங்கள்லாம் வர்றாங்க, ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த கச்சேரியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பாடினா நல்லா இருக்கும். கும்பாபிஷேகம் என்னைக்கு சார்? வெள்ளிக்கிழமாமா, அந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் வருமே அந்த வெள்ளிக்கிழமாமா. அம்மா வண்டி நான் அனுப்பிடுவா இல்ல உங்க வண்டி இல்லையா? ஓ உண்டாயிலே வர்றீங்களா? ஓகேம்மா. பாட போறது யாரு? சித்ராவா? என்ன அநியாயம் பாரு. ஏ சித்ரா நல்லா தானே பாடுவாங்க? சித்ரா மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்க. உங்க அம்மா பாடுவாங்களா? பாடுவாங்களாவா? எங்க அம்மா பெரிய சிங்கர். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதே அவங்க குரல்ல வாங்கிதான். ஆனா அவரே எங்க அம்மாவை கல்யாணத்துக்கு அப்புறம் பாடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாருடா. அம்மா சிங்கர், நீ பாத்ரூம் சிங்கரா? எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். கச்சேரி இருக்கு, கேட்டு தான் போகணும். ஐயா எனக்கா மணி சார் வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன். எந்த வேலை இருந்தாலும் கச்சேரியை கேட்டு தான் போறீங்க நடராஜன். மாமா பரவாயில்ல, அவங்க போகட்டும். ஏண்டா கச்சேரி கேட்டு தான் போகணும்னா அவங்க போறதுக்கு 2 நாள் ஆகும். என்னடா சொல்ற? கன்னட படத்துக்கு ரெக்கார்டிங் போனவங்க பெங்களூர்ல பிளேட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். சித்ரா வல்லை வரலையா? வரலன்னு தெரியுமில்ல, உடனே லோக்கல்ல ஒரு நல்ல சிங்கரா பார்த்து ஏற்பாடு பண்ணலாம்ல. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு மாமா. திடீர்னு கூப்பிட்டா யார் வருவா? எல்லாரும் பிஸியா இருக்காங்க. வேணும்னா நீங்க அனுமதிச்சா நானே பாடுறேன். பாட்டு எழுதத்தான் விடல, பாடையாவது விடுங்களேன். 7 கட்டையில மேல் செஞ்சமம் வரைக்கும் பாடுவேன். வைத்தியக்காரத்தனமா பேச. நீ பாடி யார் கேட்கறது? தெருவில் உள்ள வீட்டுக்காரங்கள கச்சேரி கேட்க வந்து உட்காந்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில உள்ள விஐபிஸ் வேற வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என் மானம் போறதா? எப்படியும் கச்சேரி நடக்கணும், நல்ல சிங்கரோட. என்ன பண்ண போறோம்? கச்சேரியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இன்னைக்கு கச்சேரியில பாட போறது தி ஃபேமஸ் கேஆர் பாரதி சரோட மனைவி நிர்மலா பாரதி. உங்களுக்கு எல்லாம் ஒரு கிசு கிசு சொல்ல போறேன். இவங்க குரல மயங்கிதான் கேஆர் பாரதி சார் இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு.